ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியல. ஒரு அலையிலையா சொல்லுங்க. வர ஒரு கத்தோலிக்க சபை மாதிரி ஆயிட்டு வருது. குனிஞ்சு நிமிந்தா சத்தமா ஒரு அலையிலையா சொல்றது இல்லை, ஆமேன்னு சொல்லுவதில்லை. என்னன்னு தெரியல. நம்மளே என்ன நானே சோதித்து கொள்ள வேண்டிய அப்படி சொல்ல முடியல. என்ன யோசனை? சர்ச்சுக்குள்ள வந்தா ஏதோ ஒரு யோசனை, அவ்வளவுதான். இதே நீ ஃப்ரெண்டு எல்லாம் பேசுவோம் பாருங்களேன், எல்லாம் ஜாலியா சத்தமா பேசுவோம். ஒரு ஆமே அல்லேலூயா உற்சாகமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, எனக்கு கூட இவ்வளவு பலவீனங்கள் தான். ஆனா ஆண்டவர் சமூகம் என்பது உண்மையில ஒரு பெரிய சந்தோஷம். அதை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. வேற எதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிறதெல்லாம் கூட நின்று போயிடும். ஆமேன். ஆனால் தேவன் சமூகத்திலே, தேவனை ஆராதிப்பதிலே, அவர் யாருன்னு அறிந்து வைத்திருப்பதிலே கிடைக்கிற சந்தோஷம் ஒரு நாள் குறைய விடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். வேணா நம்முடைய வாழ்க்கையே நீங்க செக் பண்ணி பாருங்க. சோர்ந்து போயிடுவோம். ஆமேன் அல்லேலூயா. நிறைய கிடைச்சா கூட சோர்ந்துருவோம். என்ன பண்றதுன்னு தெரியாது. குறைச்சி கிடைச்சாலும் ஐயோ ஒண்ணும் இல்லையே போகும். ஆனா தேவனை ஆராதித்து துதிப்பது திரேசமா வந்திருப்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். திருமணத்திற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். தொடர்ந்து சபையில நல்ல நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் ஆவலாய் ஆசையாய் இருக்கிறார். அதை செய்வதற்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நம்ம அறிந்த அந்த வேத பகுதியிலிருந்து 1 நாளாகமம் 29:12 நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே சகலவற்றையும் ஆளுகிறவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த தேவனுடைய கரத்தினால் ஆகும். ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சகரியாவின் புஸ்தகத்திலே எடுத்துட்டீங்கன்னா பக்கத்தையும் நீங்க சத்தமயராயில சொல்லுங்க. 10ஆம் அதிகாரம் சகரியா 10 அதுல 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவளை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவளை போல் இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லலாம். சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும். ஆமேன். ஏன்? அவர் சகலவற்றையும் ஆளுகிற தேவனாய் இருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது என்று பார்க்கிறோம். அவ யாரா இருந்தாலும் கர்த்தர் பலப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென். அவர் பலப்படுத்துகிற தேவன், நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்தை குறித்து பைபிள் சொல்லுது பாருங்க. 6ஆம் வசனத்தை, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லாம, யூதா வம்சத்தாரை நான் பலப்படுத்துவேன். அப்ப இந்த யூதா வம்சம்னா என்ன, யூதா என்பது என்ன அப்படின்னு பார்க்கல, ஆண்டவராகிய தேவன் 12 கோத்திரங்களை ஏற்படுத்தினார். ஆமென். யாருக்கு? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள்ல யூதா ஒரு பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த யூதா கோத்திரத்தை, வம்சத்தை நான் பலப்படுத்துவேன். பலப்படுத்துவது மட்டுமல்ல, அடுத்து பாருங்க, யோசேப்பு வம்சத்தை ரட்சித்து, ஆமென், அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். இன்றைக்கு ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? நான் எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும். இங்கே ஒரு வம்சத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்? திரும்ப நிலைக்க பண்ணுவேன். ஒருவேளை தள்ளாடி விழுந்திருந்தால், ஒருவேளை சோர்ந்து போயிருந்தால், நிற்க நிலையில்லை என்று நினைத்திருந்தால், வியாதி பலவீனங்கள், சபையிலே வளர்ச்சி, எதை குறித்தாகிலும் மிகுந்த ஆழ்ந்த சோர்வு இருக்குமேயானால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, திரும்ப நான் நிலைக்க பண்ணுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க முகத்தை பார்த்த சில முகத்தை எனக்கு பரிதாபமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை பார்த்து நீங்க பரிதாபப்பட்டு நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
பாஸ்டருக்கு நான் இருக்கேன், நல்லா நான் சொல்றேன், அவரால் முடியாட்டியும் நீங்க இருக்கணும். உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஒரு அழிலியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். திரும்ப நிலைக்க பண்ணுகிற தேவன். ஆமென். யாரோட கர்த்தர் பேசுறேன்னு தெரியாது, திரும்ப நிலைக்க பண்ணுவார். ஆமென். முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது ஏதோ ஒரு போராட்டத்தினாலே குடும்பம், ஆமென், நம்முடைய வாழ்க்கை வேறு பாதையில போகிறது போல் இருந்தால், சமாதானம் இல்லை, எல்லாம் நல்லது நடக்கும் நினைச்சோம், ஊழியெல்லாம் பாருங்க, கடந்த வாரம் அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கலாம்னா இல்ல சரி பண்ணியாச்சுன்னாச்சு. ஆனா இன்றைக்கு திரும்ப அதுல பிரச்சனை. ஒரு அழிலையே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். சகல வசதிகள் இருக்கு, வாங்க முடியும். ஆனால் இப்படி நம்ம வாழ்க்கையில பலவிதமான குழப்பம், போராட்டம், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. கவனிக்கிறீங்களா? ஊழியம் செய்வதில் ஸ்திரத்தன்மை கிடையாது. ஆயத்த ஜபம், மற்ற ஜபங்கள், ஆமென், வந்து ஏன் கர்த்தர் தான் சொல்றாரு, உன்னை மறுபடியும் நான் நிற்க பண்ணுவேன். ஆமென். உன்னை நான் நிலைக்க பண்ணுவேன். விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் என்ன விரும்புறாரு? எல்லாம் ஜெபிக்கிறாள், உன்னை அந்நிய பாஷை இருக்கு, ஆனா நீ ஜெபத்துக்கு வரமாட்டேன்ற. உன்னை கொண்டு நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீ நல்ல பிரசங்கம் பண்ணணும், நீ நல்ல ஆராதனை செய்யணும், நீ நல்ல எனக்காக பயன்படணும், குடும்பம் உயர்ந்து இருக்கணும். உன் சொந்த பந்தங்கள் மத்தியில இயேசுவை நம்பி போனா அவன் இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறான்னு சொல்லணும். வெறும் பணத்தினால் மட்டுமல்ல, அவங்களுக்கு இல்லாத ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு இல்லாத ஒரு சமாதானம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். கடந்த நாட்களில் நான் ஊருக்கு போயிருந்தேன். இப்பதான் இந்த வாரத்துலதான் போனேன். ஒரு வேலை வீட்டுல நடக்கணும். அதுக்கு வீட்டுல போனாங்க, நடக்கல. அந்த வேலை நடக்கல. அதுக்கு பதிலாக அவருடைய சம்பந்தப்பட்டவருடைய அம்மா அப்பா அவருடைய வாரிசு என்பதற்கு லெட்டர் வாங்கிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நாட்கள் பின்தங்கின காரியங்களை திரும்ப சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ரொம்ப சோர்வு. அதற்கான வாரிசுலாம் வாங்கவே முடியாது. இவன் என்னுடைய அப்பா அதுன்னா நான் வாங்கலாம். அப்பாவோட அப்பா அவங்க அப்பா அம்மாவுக்கு அவரு தான் அப்பா அப்படின்றது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு அப்பா அவர் மாரிமுத்து பிள்ளை, கதிர்வேல், அவங்க வாங்கிட்டு வானா எங்க போறது? திருமண பத்திரிக்கை வேணும். அப்படியே ஒரே சோர்வு. அப்போ எனக்கு நம்பிக்கை உண்டு, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அதுல என்னன்னு விசாரிச்சேன். உண்மை இருக்கு, கணவர் இறந்துட்டாரு, அது அவங்களுக்கு இப்போ வாங்கணும். நேரா போனேன். மதியானம் ஒரு 3 மணி இருக்கும். போய் நின்ன உடனேமே திரும்ப அங்க உள்ளவங்க சத்தமா பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் நிறைய ஆண்களை திருமணம் பண்றாங்க, எப்படி தெரியும் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு மனசு கஷ்டமா, ஒரே ஒரு வார்த்தை தான், செய்ய முடியுமா முடியாதா சீக்கிரம் சொல்லுங்கன்னு. இல்ல கொடுங்க சார், வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துல எல்லா வேலைகளையும் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்ப நான் சோர்ந்து போகலாம், கர்த்தர் பயன்படுத்தாது போல காணப்படலாம். ஒருவேளை விசுவாசிகள் ஒத்துழைக்காவிட்டாலும், சபை ஒரு மந்தமா இருப்பது போல இருந்தாலும், கர்த்தர் என்ன பண்றாரு? போகிற இடம் எல்லாம், ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், இந்த சபைக்கு ஊழியராய் வைத்திருப்பதினாலே, இந்த சபையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறதுனாலே, என்னை சபை மூலமாக மட்டும் அல்ல, போகிற இடங்களெல்லாம் பலப்படுத்தி திரும்பவும் நிற்க பண்ணி, பயப்படாத, நீ போ, தொடர்ந்து ஊழியத்தை செய், போகிற இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? உங்களோட தான் கர்த்தர் பேசுறாரு. ஒரு யாக்கோபு, ஆமென், புறப்பட்டு போகிறான், பதான் அராமை விட்டு போகிறான். ஏன்? அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டான், அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டான். உண்மைதான், அவன் செய்தது தவறுதான். ஆனால் அந்த தவறையே கர்த்தர் பார்க்காமல், என்னாகும் 23 பார்க்கிறோம், யாக்கோபை அவன் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒரு அழிலையே சொல்லுங்களேன். அப்ப நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் குற்றப்படுத்த கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தம் வர மாட்டே. கணவன் மனைவிக்குள்ளையா இருக்கட்டும், பெண் கொடுத்து பெண் எடுக்கிற இடமா இருக்கட்டும், ஆமை சபையா இருக்கட்டும், நம்ம மேலையும் தவறு இருக்கு. ஆகவே நாமும் மற்றவள் குற்றத்தை மன்னிக்க வேண்டும். ஒரு அழிலையே சொல்ல மாட்டேன். சத்தமா சொல்லுங்களேன். யாக்கோபிலே தேவன் குற்றம் பார்க்கிறவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அழிலையே சொல்லுங்க. நம்ம ஒரு வேளை தவறே செய்யாவிட்டாலும், நம்ம எல்லாத்திலையும் கரெக்டா இருந்தாலும், நம்மை இந்த உலகம் குற்றப்படுத்தும். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டவைகள், ப்ராஃபெட்டிக்கல் வேர்சஸ் நிறைய ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஆனா நிறைவேறாத வசனங்களும் உண்டு. அதுல ஒன்று, குற்றம் சாட்டுகிறவன் இன்னும் கீழே விழ தள்ளப்படவில்லை. நான் அக்யூசர், தேவ பிள்ளைகள் மேல் அப்படியேதான் வசனம் இருக்கும். நேரம் இல்லை. நம்முடைய சகோதரர்கள் பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இன்னும் கீழே விழ தள்ளப்படவில்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் மன்னிக்காம மறக்காம என்னிடத்திலும் குற்றம் உண்டு என்று ஆராயாமல் நான் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்திற்கான இருக்கும்போது, சமாதானத்திற்கான இருக்கும்போது, ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவர். இன்னைக்கு வாசித்த வசனம், மிகுந்த இரக்கம் உள்ளவர், நம்முடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு மனம் இறங்கிடுவார். ஆனா குறுக்க யார் வந்து நிப்பா?
பிசாசு வந்து நிற்பான். ஏன்? அவனுக்கு அந்த வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன? குற்றம் கண்டுபிடித்து நம்ம மேல குற்றம் சுமத்துகிறார். ஒரு அழிலிய சொல்லு, சத்தமா சொல்லுங்களேன். தானியேல் பேர்ல எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அதனால வேதத்துக்கு அடுத்த, தேவனுக்கு அடுத்த விஷயங்களிலே குற்றம் கண்டுபிடிக்க பிசாசு ஆரம்பித்தான். பைபிள் சொல்லுது. ஒரு அழிலிய சொல்லுங்க, எல்லா விஷயத்திலும் அவன் நீதிமானாய் நடந்தான். நம்மளால முடியாதான். ஆனால் அவன் கையில பைபிள் கிடையாது, நம்ம கையில பைபிள் இருக்கு. ஒரு அழிலிய சொல்லுங்க. அவனுக்கு வாய் வழியாய் கேட்ட வார்த்தைகளின்படி நடக்கணும். அப்படியே அவன் நடந்தது உண்மையானால் இன்னைக்கு எப்ப வேணா எடுத்து வாசிக்கலாம், எந்த பாஷை வேணா எடுத்து வாசிக்கலாம். படிக்க தெரியாத ஆடியோ பைபிள் இருக்கு, கேட்கலாம், காதுல கேட்கலாம். நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லு. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போலாம் பார்த்துருக்கிறேன். ஆமே, அந்த அரிக்கன் லைட், ஆமே லாந்தர் லைட்டும்பா. நான் போய் படிச்சதெல்லாம் திருச்சி ஃபோர்ட் ஸ்டேஷன், கோட்டை ஸ்டேஷன்ல ஸ்டெப்ஸ் இருக்கும், ரயில்வே ஸ்டெப்ஸ். அதுல போய் இப்ப மாதிரி ட்ரெயின்லாம் இப்ப நிறைய வராது இல்ல, அந்த படிகள்ல லைட்லாம் இருக்கும். ஏன்னா வீட்டுல ஏதாவது பிரச்சனை, தொந்தரவு, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான்னு புக்கெல்லாம் எடுத்துட்டு சைக்கிள்ல போய் படிப்பேன். ஆமே, நிறைய ஏழைகளை பார்த்துருக்கிறோம். சிம்னி விளக்குல கெரோசின் ஊத்தி விளக்கு ஏத்தி வச்சு அந்த அறிக்கையில இப்படி சாய்ப்பாங்க, அதுல விபூதி போட்டு துடைப்பாங்க, அதெல்லாம் துடைப்பாங்க. விளக்குகள் அதெல்லாம் படிச்ச காலங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு எல்லா வீடுகள்லயும் மின்சார வசதி இருக்கு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஒரு டேபிளுக்கு 2 தூங்காதீங்க. ஆமே, ஒரு டேபிளுக்கு 2 டேபிள் இருக்கு, நல்ல வசதிகள். ஆனா ஆண்டுடைய வார்த்தையை நம்ம நேசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். அதை வாசிக்க வாசிக்கதான் நம்ம இடத்திலும் குற்றம் உண்டு என்கிற உணர்வு வரும். ஒரு அழிலிய சொல்லுங்களேன். இல்லாட்டி ஒரு பக்கமே குற்றம் சுமத்தி கொண்டே போகும்போது ஆமே, அது இன்னும் போராட்டங்கள் அதிகமாகும். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? அந்த யாக்கோபு என்கிறவன் உண்மையாகவே தவறு செய்திருந்த போதும் அவன் தாய் தகப்பன் சொன்னதினாலே, அவங்க அம்மா சொல்றா, ஒரே நேரத்தில் நான் 2 பிள்ளைகளை இழக்கணுமா? நீ போய் நம்ம ஊர்ல, என் தம்பி ஊர்ல, உங்க மாமா ஊர்ல போய் பெண் எடுத்துக்கோ. அண்ணனுடைய கோபம் தீர்ந்தோனே வா, நான் சொல்லி அனுப்புறேன். அப்ப யாக்கோபு போறான். போகும்போது பாருங்க, ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு யாக்கோபின் மேல அக்கறை உள்ளவராய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா அவன் மேல அக்கறை? அவனை கொண்டுதான் கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கணும். சந்ததிகள் மட்டுமல்ல, ஒரு புற ஜாதியான தேசத்துல சகல குறைவுகளையும் நிறைவாக்கும்படி கர்த்தர் யாக்கோபை தான் தெரிந்து கொள்ள சித்தமுள்ளவராய் இருந்தார். அதனால அவனை பார்த்து சொல்றார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன், உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன், நான் சொன்னதை செய்கிறவரை உன்னை விட்டு விலக மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லலாம். சத்தமா சொல்லுங்களேன். இங்க சொல்றாரு, யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி அவனை நான் ஆசீர்வதித்து நிலைக்க பண்ணுவேன். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு, என்னை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். I establish you again. திரும்ப மறுபடி நிலைக்க. படிக்க முடியல நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் நிச்சயமா நீ யூதா வம்சமா இருக்கிறபடினால். ஒரு ஆமே, யூதா வம்சம் யாருன்றதை பார்க்க போறோம். ஒரு அழிலிய சொல்லுங்களேன். யூதா வம்சமா இருக்கிறபடினால், ஆமே, தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதினாலே நிச்சயமாய் சொல்லுகிற கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். ஒரு அழிலிய சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவன் சத்தமா சொல்லும், உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், திரும்ப நிலைக்க பண்ணுவார், அடுத்து இறங்குவார். நான் அவளுக்கு இறங்கினேன், என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவளை போல் இருப்பார்கள். இதுவரை ஜனங்க சொல்லி இருப்பாங்க, மனசாட்சி சொல்லி இருக்கும், கர்த்தர் என்ன தள்ளிட்டாரோ, எனக்கு இந்த நன்மை கிடைக்கலையே, அப்படி யோசிச்சிருப்பீங்க. இந்த கதவு அடைக்கப்பட்டதே. கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு, இல்ல, நீ என்னால் தள்ளிவிடப்படவில்லை என்பதை ஊர் அறியும், உலக அறியும், குடும்பம் அறியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சச்சுன்னு ஓடுறிய, பிரசங்கம் ஊழியன்னு ஓடுறிய, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி நம்மளை கர்த்தர் தள்ளிட்டார்னு நினைச்ச ஜனங்கள், அல்லது மனசே நினைச்சிருந்தாலோ, என்னை கர்த்தர் தெளிவா பேச, இல்ல, நீ என்னால் தள்ளிவிடப்படவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த யூதா கோத்திரத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 29 35ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அதற்கு பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு, ஏன் அதை எழுதணும்? அப்போ பிள்ளை பேரு அந்த ஸ்திரீக்கு நின்று போச்சு. அப்ப கடைசியும் முதலமா, வட்டியும் முதலமான்னு சொல்றது போல ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு யூதா என்று பெயர். ஆமென்.
யூதா என்றால் துதிக்கிற கூட்டம். அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு அடியிலே சொல்லுங்களேன். துதிப்பது என்பது நான் வந்து இங்க நின்று ஆராதனை செய்துவிட்டு போவது மட்டுமல்ல. ஆமென். நம்முடைய இருதயத்தில் ஆமென் இருதய சுத்தம் உள்ளவர்களாய் ஏறெடுக்கிற துதி பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா நிப்பான் பெயிண்ட் ஒண்ணு விக்குது, நீ பார்த்திருப்பீங்க. அதை எடுத்து என்னுடைய முதுகு முன் மார்பிலே பூசிக்கொள்வது அல்ல. ஒரு அடியிலே சொல்லுங்க. எல்லா வண்ணத்திலும் நிப்பான் பெயிண்ட் கிடைக்குது. அதுவல்ல, கூடுமானவரை வெளியிலும் சரி, உள்ளுக்குள்ளேயும் சரி, நம்முடைய வீட்டிலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, நான் திரும்ப சொல்லுகிறேன், கூடுமானவர் அட் த மேக்சிமம். ஆமென். கூடுமானவரை கள்ளங்கபடி இல்லாமல், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கபடாய் ஆணையிடாமல், யாரையும் நம்ம தவறாய் பேசாமல், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தம் வர மாட்டேன். அவர் தவறு செய்தவளாவே இருந்தாலும், ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, பெரிய ஒரு விபச்சாரி கையும் களவுமா பிடிச்சாங்க. பைபிள் தான் சொல்லுது, கையும் களவுமா விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதே அவளை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். எசப்பட நிறுத்துறாங்க. இப்படிப்பட்ட பாதகத்தை செய்தவர்கள் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசையின் கட்டளை. உடனே ஆண்டவர் கீழே குனிறாரு. குனிந்து மணல்ல எழுதுகிறார். என்ன எழுதினார் என்று சொல்லப்படல. எழுதி கொண்டிருக்கும் போதே சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் அவள் மேல் கல்லறிய கடவர்கள் என்று சொல்லி நிமிர்ந்து பார்க்கிறாரு. அங்க ஒருவனையும் காணும். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். நிச்சயமா சொல்றேன், உங்க ஆசீர்வாதத்திற்கா, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை, அவர் கண்ட பலிகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல. ஒரு அழியிலே சொல்லுங்க. அப்ப இதுவரை வாழ்க்கை ஓடுது ஆண்டவரே, ஊழியம் ஓடுது, கிருபையாய் ஓடுகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த கிருபையிலே ஓட முடியுமா? ஓட முடியாது. ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமா, வண்டியில பெட்ரோல் அந்த மார்க் ஒண்ணு இருக்கும். அதை பார்த்துட்டு 3 நாளைக்கு ஒருக்கா பெட்ரோலே இல்லை அப்படின்னு வீட்டுல சொல்லிக்கிட்டே இருப்பான். நேத்து கூட வண்டியை நின்று போச்சுன்னு சொல்லிட்டாங்க. பெட்ரோல் இல்லாத வண்டியை நின்று போச்சு. பிரதரை வேணா கேளுங்கன்னா அவரு சிரிக்கிறார். ஏன்னா வண்டி நிக்கல. அவரு எங்க கூட இருந்த நேத்து ஃபுல்லா ஊழியத்துல சாயந்தரம் வண்டி நிக்கல. ஆனா அவங்களுக்கு என்ன பயனா, நின்னுட்டா என்ன பண்றது? அப்ப நான் சொன்னேன், அதுக்கு ஏன் உயிரெடு நின்னா போட்டுக்கலாம்னா ஒரு முறை நின்று தள்ளிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப திறந்து டார்ச் அடிச்சு ஆட்டி பார்த்தா உள்ள பெட்ரோல் இருக்கு. இப்போ வர அதான் ஓடுது. ஒரு அழியில சொல்லுங்களேன். அவங்களுடைய பயம் என்னன்னா, வழியில நின்று போச்சுன்னா ஆம்பளைங்க நீங்க தள்ளுவீங்க, எங்களால தள்ள முடியுமா? பிரிகாஷனா, அதான் முன்ன பாதுகாப்பா அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் துதி பலிகள் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நாம எல்லாரும் பார்க்கும்போது அப்படியே கையை உயர்த்தி நல்ல ஆராதனை மகிமை, ஐயோ பாஸ்டர் போல ஆராதனை செய்ய இல்லை. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, என் வீட்டு ஓனரோட பையனோட பேசும்போது கைகட்டிட்டு தான் பேசுவார். ஆனா அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து, சமீபத்துல பிளாட் போட்டு வித்திருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது. குறைந்த விலையில பர்னிஷிங்கோட சேர்த்து அவரை உதவுற குணமும் உண்டு. அதிக லாபம் வைக்காம. அப்ப மிஸ் பண்ணிடும். அப்ப அவர் சொல்றாரு, அப்பா தாத்தால எப்படி வளர்த்தாங்க சார், இந்த காலத்து பிள்ளைங்களாம் மரியாதையே இல்லை. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். வா பாஸ்டரே அப்படிதான், அது கிடக்குது அவன் கிடக்குறான். ஒரு அழியிலே சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேன். ஆமா, இந்த பிரசங்கத்தையே கேட்க முடியல. இன்னும் யூத் மீட்டிங்ல வேற, அந்த மீட்டிங்ல வேறயா, அதெல்லாம் அனுப்ப மாட்டோம். நிறைய வார்த்தைகள். இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு இருதயத்துல துதி பலிகள் நிச்சயமா ஆண்டவர் எனக்கும் தான் துதி பலிகளை எப்ப இருப்பான, கபடி இல்லாமல் நம்ம ஏறெடுக்கிற துதி பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவோம். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அதற்கு நிச்சயமா எரிகோக்கள் இடிந்து விழும். ஒரு அழி, நான் பிரசங்கம் அல்ல, எனக்குள் ஆவியானவர் அந்த வார்த்தைகளை தருகிறார். ஒரு ஆமே, எந்த தவறான வார்த்தையும் அல்ல. எரிகோ இடிந்து விழ காரணம் என்ன? ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, 7 நாள் இந்த எரிகோ மதில சுத்தி வா. 7வது நாள் 7 முறை. என்ன முறுமுறுத்து இருக்கலாம், இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு அந்த மூஞ்ச பார்த்துட்டு முட்டை கண்ணை பார்த்துக்கிட்டு 7 நாள் சுத்தியாச்சு. அப்புறம் 7வது நாள் 7 முறையா? ஓடி, வேற வேலை இல்லை. ஆமா, அதெல்லாம் போக வேணாம் விடு. அப்படிதான் சொல்லுவோம். அவர் எப்ப பாரு அதான் பேசு. ஆனா யோசுவா பாருங்க, ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை நேற்று இந்த நாட்டில் யோசுவா நம்ம அதிக தியானிக்கிறோம். அவன் என் ஜனங்களுக்கு என் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பொறுப்பை பாருங்க. மோசை கூட கிடையாது. அப்ப நான் ஆணித்தரமா சொல்றேன், உங்களை கொண்டு உங்க ஜீவனுக்கு முன்பாகவே, நீங்க நம்ம மரணத்துக்கு முன்பாக பெரிய பெரிய காரியங்களை செய்வோம். ஒரு அழியிலே சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்களேன். வர பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க, மகன் வீடு கட்டுறத தாய் தகப்பன் பாக்குறாங்க. ஒரு அடியிலேயே சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்க. தாய் தகப்பன் வீடு வச்சிருக்கிறாங்க, ஆனா பிள்ளைகள் வளர்ந்து படிக்க வச்சு இந்த திருச்சபையில் இருந்தே ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். தாமதங்கள் தடைகள் வரதெல்லாம் வேற, அதெல்லாம் ஆண்டவர் சில காரியங்கள். ஆனால் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு முன்பு பெற்ற பிள்ளைகள் நம்ம உயிரோடு இருக்கும் போது வீடுகளை கட்டி பிள்ளைகளோடு ஆசீர்வாதமாய் சபைக்கு பிரயோஜனமாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் போனா ஒரு நாள் மேல இருக்க முடியாது, எப்படியாவது ஒரு சண்டை வந்துடும். நம்ம சும்மா இருந்தா கூட, ஏன்னா ஆண்டவர் அறியாத குடும்பங்கள்ல கபடி இருக்கலாம், சண்டை இருக்கலாம், புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அப்படிலாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அறிந்த குடும்பத்துல துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், கபட இல்லாத துதி பலிகள் அப்படி இருந்தா உடனே மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தப்படுது, என் வாயின் வார்த்தையில நான் எல்லாரையும் கனப்படுத்தணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் அதிக கனவீனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். பாஸ்டர்களை கனப்படுத்துவது கிடையாது, சக விசுவாசிகள் கனப்படுத்துவது கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீ என்னோட செமினார் எல்லாம் வந்து பாருங்க, நிறைய கூட்டங்களுக்கு எல்லா சபைகளிலும் உண்மையா பயங்கரமா கனப்படுத்துறாங்க. அவ்வளவு பயம் இருக்கிறது. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. பாஸ்டர் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், துணிமணிகள் எடுத்து கொடுக்கணும், அவ்வளவு வேதம் சொல்லுகிறது. ஊழியனுக்கு சவுல் சொல்லுகிறான், இப்பொழுது நாம் காணாமல் போன கழுதைகளை தேடி போகிறோமே, அப்ப கூட வர வேலைக்கார சொல்றான், இல்லை உன் நம்பிக்கை விட்டு விடாது, இந்த பட்டணத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, அவங்கிட்ட போய் விசாரிக்கலாம். சவுல் என்ன சொன்னா தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். சவுல் என்ன சொன்னா? ஐயோ, கொண்டு வந்த தின்பண்டங்கள்லாம் செலவழிஞ்சு போச்சு, இந்த தேவனுடைய மனுஷனை பார்க்க போன ஏதாயிலும் கொண்டு போகணுமே. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டேங்க. சத்தமா சொல்லுங்களேன். பாருங்க, அவன் அதை யோசிக்கும் போதே அவன் 10:1 சாமுவேல்ல அவன் காணாமல் போன கழுதைகள் அகப்பட்டது என்கிற செய்தி வருகிறது. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. 2வது, உன்னை எதிர்த்து 3 புருஷர்கள் வருவாங்க, அவங்க உனக்கு வேண்டிய அப்பமும் ரசமும் கொடுப்பாங்க, வாழ்நாளெல்லாம் நீ ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் உயர்த்துவார். 3வது சொல்றாரு, நீ திரும்பி வரும்போது வேறு மனுஷனாய் இருப்பார். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். யூதா கோத்திரம் துதிக்கிற ஒரு கோத்திரம். அல்லேலூயா. ஓசியா 11:12 ஓசியாவின் புத்தகம். நல்ல சத்தமா வாசிக்கிறவங்க வாசிக்க பார்ப்போம். ஓசியா 11:12. எப்பிராயீம் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கணும். யூதாவாவினில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. யூதா என்பது என்ன? துதிக்கிற ஒரு கூட்டம், கபடி இல்லாமல் துதிக்கிற கூட்டம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உண்மையாகவே எனக்கு ஒரு 50 லட்சம் நான் வச்சிருக்கிறேன், உண்மையா அதை என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னாலும், ஒருவேளை நீங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லலாம், உனக்கு உண்மையா ஏற்பட்டா நீ விட்டுருவியா? நிச்சயம் கோபம் வரும், ஆனால் முயற்சி எடுப்போம். என் வீட்டுக்கு எதிர் வீடு காலியா இருக்கு, கிடைச்சா நல்லா இருக்கும். ஒயிட் வாஷ் எல்லாம் பண்றாங்க, இன்னும் ஆசை அதிகமாகுது. ஆமா, அவளும் யாராட்டையும் விசாரிக்க, நேத்தான் சொன்ன, விசாரிக்கிறத விட்டுடு. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க வராங்க, என்ன ஆச்சு அப்படிம்பாங்க. எதிர் வீட்டுல அவங்க மாமியார் என்ன சொன்னாங்க, எல்லாம் எங்கிட்ட வருவாங்க, பேசுவாங்க. அது கேட்டு 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 போர் அடிச்சு போச்சு. அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதையும் இடையில சொல்லிக்குவாங்க. நான் சொல்லும் போது, ஆமா ஆண்டவர் கைவிட மாட்டார், இப்ப இருக்கிறத விட அது உண்மைதானே. அப்போ ஒரு அழியிலேயே சொல்லுங்க. நிச்சயமா நாம இருக்கிற நிலைமையில கர்த்தர் உங்களை யாரையும் விட மாட்டார், அதை மேலதான் கர்த்தர் கொண்டு போவார். இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் அதற்கு சாட்சிகளா இருக்கிறோம். ஒரு அழியிலேயே சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இங்க பாருங்க, எல்லாம் 12, ஒரு தாய்க்கு, அதாவது ஒரு தகப்பனுக்கு பிறந்த 12 பிள்ளைகள் கோத்திரம். எப்பிராயீம் என்கிற ஒரு கோத்திரம், ஒரு பிள்ளை பொய்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் வம்சமோ வஞ்சகத்தினால் அவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை சூழ்ந்து எப்படி இருக்கிறாங்களா? ஒரு கோத்திரம் வஞ்சகமாகவே ஏசப்பு கர்த்தரை சுத்தி சுத்தி வராங்க, ஸ்தோத்திரம்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் பொய்களை பேசிக்கொண்டே கர்த்தரை சுத்தி வராங்க. அடுத்த வார்த்தை சொல்லு, யூதாவோ வீணில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையா இருக்கிறான். ஒரு அழியிலே சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் யூதாவை பலப்படுத்துகிறார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, இந்த யூதா இப்படிப்பட்ட கூட்டமாய் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த யூதாவை பலப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆமென். இதே யூதாவை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் அதை வாசித்து நான் ஆசீர்வாதங்களா ஒரு 4-5 ஆசீர்வாதங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. யூதாவை குறித்து ஆதியாகமம் 49
49 8 முதல் உங்கள் கண்கள் பார்க்கட்டும். யூதாவே, சகோதரனால் புகழப்படுபவன் நீயே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சகோதரன் என்று சொன்னால் லிட்டரலா கூட பிறந்தவங்க என்று மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப எங்க வீட்டுல என்னை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, சில வீடுகள்ல உண்மையா சொல்லுவாங்க, அவங்க கொஞ்சம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா கூடுமானவரை எந்த பிள்ளை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்ல பேர் தான் கிடைக்கும், சர்டிபிகேட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை பத்தி சர்டிபிகேட். இப்போ உங்களை பத்தியே என்ன கேட்டா, திருமணம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், எப்படி இப்ப எனக்கு திருமணம் ஆகல, அங்க உட்கார்ந்து இருக்கு, இந்த செந்தில் பிரதர் எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. பாஸ்டர் நிக்கிறார். ஆமா, நான் ரொம்ப பொல்லாத ஆள், சர்ச்சுக்கு வர மாட்டேன் அல்லது கொடுக்க மாட்டேன் தசம்பாகம் இப்படிலாம் இருந்தா, அந்த பாஸ்டர் செந்தில் ரொம்ப மோசமான ஆளு, ஒண்ணு கொடுக்க மாட்டாரு, சர்ச்சுக்கு லேட்டா வருவாரு சொல்றாருன்னு வச்சுங்களேன். அது அங்க போய் தெரிஞ்சா ஆமேன். அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமாவது நல்லா அப்படிதான் பாஸ்டுங்க இல்ல விட்டு கொடுக்க மாட்டோம். பிள்ளைகளை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். வேலை செய்கிற இடத்துலயும் நிறைய போட்டி பொறாமையில் இருந்தா, ஒரு நிறைய நாள் இருந்த வீடு அந்த வேலையெல்லாம் விட்டு வரும்போது நம்ம மனசு கஷ்டமா இருக்கும், பழகிட்டா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யூதா தன் சகோதரரால் புகழப்படுகிறோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம், துதிக்கிற ஒரு கூட்டம் எல்லாராலும் புகழப்படுவார். ஒரு அழிலையே சொல்லுங்களேன், அட சத்தமா சொல்லுங்க. துதிக்கிற ஒரு கூட்டம். எப்பிராயீம் அவன் வஞ்சகத்தால் இருக்கலாம். ஆமென். இன்னொரு கூட்டம் யாரு வாச? எப்பிராயீம். இன்னொருத்தர் யாரு? இஸ்ரவேல் பொய்களினால் அவன் வஞ்சகத்தோடு சுத்தலாம். ஆனால் இஸ்ரவேலோ, ஆமென், அல்லேலூயா, யூதாவோ அவன் தேவனோடு அரசாளுவான், அவன் உண்மையாய் பரிசுத்தவானோடு இருப்பான். ஆமென். அப்படின்னா அவன் உண்மையா இருந்துட்டான்னு அர்த்தம் இல்ல, உண்மைக்காக பிரயாசப்படுகிறவன். ஒரு ஆமென். அதனாலதான் இயேசப்பா சொன்னாரு, முழு உண்மையை பத்தி பேசல, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும். அந்த கொஞ்சம் என்பது என்ன, ஊறுகா போல இல்ல, அதுதான் முழு சாப்பாடா இருக்கணும். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன், அட சத்தமா சொல்லுங்களேன். இதை போதிக்காத எந்த சபையும் எந்த ஊழியனும், ஆமென், எனக்கு அது ஆசீர்வாதம் அல்ல. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். எவ்வளவு என் பைகள் நிரம்பினாலும் எனக்கு அது ஆசீர்வாதம் அல்ல. ஆகவே யூதாவை குறித்து சொல்லுகிறது, சகோதரரால் புகழப்படுவேன். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்க கண்ணு முன்னாடி துதிக்கிறவங்களை துதிப்பாரம் நம்பாதீங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். இப்ப நான் நின்றுட்டு இருக்கும் போதே பாஸ்டர் 4 பேர் சேர்ந்து, அவர் ரொம்ப நல்லவர், அவரை போல ஆள் கிடையாது, ரொம்ப வல்லவர், ஆமே, ரொம்ப பெரிய ஆள், அவர் பாத்தீங்கன்னா 6 அடி உயரம், நம்பாதீங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். சத்தமா சொன்னீங்க, இல்லாத உங்களை புகழுகிற ஆள். ஆமே, சத்தம் வரமாட்டே. ஆமா, ரொம்ப நல்ல சிஸ்டர், நல்ல பிரதர், இங்கே சகோதரரால் புகழப்படுகிறவன். அப்ப நீங்க துதிக்கிறீங்களா? கபடம் இல்லாம துதிக்கிறோமா? எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறோமா? சபை குடும்பங்கள் உயரணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சகல நன்மைகள் உங்க வீட்டுல இருக்கணும். நான் கர்த்தரால் புகழப்படுவது மட்டுமல்ல, சகோதரர்களால் புகழப்படுகிறவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனை புத்திரர் உன் முன் பணிவார்கள். அப்போ அவனை எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு பாருங்க. துதிக்கிற பிள்ளைகள் மேல கரம், ஆமே, சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்குமா. துதிக்கிற பிள்ளைகளுடைய கரம், கவனிங்க, சத்துருக்கு பயப்படாமல் இருக்கும். ஆனா இப்ப துதிக்கிற பிள்ளைகள் கபடோடு துதிக்கிற நம்ம அநேகர் என்ன சொல்றோம், என்னை யாரோ பிடிச்சிருக்காங்க, ஏன் கழுத்தை யாரோ பிடிச்சது போல இருக்கு. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், எனக்கு ஆசீர்வாதம் தடையா இருக்கு, ஊழியத்துல வளர்ச்சி இல்ல, நம்மளை யாரோ. ஆனா பைபிள் சொல்லுது, யூதா அவன் கரம் சத்துருவின் பிடரியை பிடித்திருக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஆமா, இதுதான் உண்மை. அப்ப பிரச்சனைகள், போராட்டங்கள் வர காரணம் என்ன? ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த வீடுகளிலே, அந்த ஊழியத்திலே, அந்த ஊழியக்காரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கபடற்ற துதி கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு அழியிலே சொல்லுங்க. நான் சொல்ல எப்பிராயீமை போல வாழ்ந்து விடுகிறோம், இஸ்ரவேலை போல சுற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் யூதாவோ, ஆமே, உண்மையோடும் கர்த்தரையே சுற்றி வருகிற பரிசுத்தவான்களோடு அவர் உண்மை உள்ளவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. யூதாவை குறித்து அடுத்து என்ன வாசிக்கிறோம்? யூதா பாலசிங்கம். பாலசிங்கம்னா இன்னொரு சிங்கம் என்ன இருக்கு? கிழட்டு சிங்கம். பாலசிங்கம்னா இன்னொன்னு என்ன சொல்லுங்களேன்? வயதான, அட சத்தமா சொல்லுங்களேன். அப்ப துதிக்கிற பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் பாலசிங்கமா இருப்பாங்க. அட சத்தமா ஒரு அழியிலேயே சொல்லுங்க, சத்தமா ஒரு அழியிலேயே சொல்லுங்க. இன்னிலிருந்து வேணா பிராக்டிஸ் பண்ணி பாரு. ரொம்ப டயர்டா இருக்கா, பலவீனமா இருக்கா, எதை குறிச்சா உடம்பா இருக்கலாம், அல்லது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், குற்றப்படுத்தி நினைக்கிறீங்களா, துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க, உன் பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். என்னுடைய ரகசியம் அதான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரை பத்தாயிலும் பேசியே ஆகணும், அதை விடக்கூட நீ சொல்லி ஆகணும், கேட்டே ஆகணும்.
கேட்காம விடக்கூடாது, அப்படியே தடுத்து நிறுத்துவார். காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப பால சிங்கமா இருப்பா, கிழட்டு சிங்கமா இருக்க மாட்டோம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன். அப்படியே சாப்பிட்டு பாதாம் சாப்பிட்டு பிசின் அதெல்லாம் சாப்பிட்டு வருகிற ஸ்ட்ரென்த் அல்ல. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு புரோட்டீன் தேவை. நம்ம அதிக வேலை செய்ய உடம்பு மெலிக்கும், நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பால சிங்கத்தை போல் இருப்பார்கள். மீதி 11 கோத்திரம் சோர்ந்து போய் விழுந்து போகலாம். ஆனா யூதா அவர்கள் எப்போதும் பால சிங்கம். அடுத்து, நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே, சிங்கம் போலும் வருது பாருங்க, கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு வாக்குத்தத்தம் சகரியா 10:6, கர்த்தர் யூதாவை பலப்படுத்துகிறார். இந்த மாத வாக்குத்தத்தம் எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்மாலே ஆகும். தேவரே சகலவற்றை நீர் ஆளுகிறீர். ஆமே, ஐஸ்வர்யம் கனமும் உம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு அழிலே சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட யூதா 3 குறிப்புகள் நம்ம பார்த்துட்டோம். அந்த யூதாவாய் நீங்களும் நானும் இருக்க முயற்சி எடுக்கும் போது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, என் நேரத்துல சில நேரங்கள்ல தேவைகள் அதிகமா இருக்கும் சர்ச்சில். ஆமே, வரவுகள் குறைவா இருக்கும். மாதங்கள் பல மாதங்களா வரவுகள், எனக்கு தேவைகள் அதிகமா இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, உண்மையாக தேவைகள் நிறைய இருக்கு, செலவாயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிப்பேன், வசனங்கள்லாம் ஒருவேளை நம்ம வெறும் ஆசீர்வாதமா சொல்லாம இருக்கிறோமோ. உங்களுக்கு என்ன போராட்டம் எனக்கு தெரியா. எனக்கு ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணி வீட்டுக்கு போனோனையும் அந்த 6 நாட்கள் மெயினா திங்கள் செவ்வாய் புதன் வர நான் வேற மைண்ட் எனக்கு திரும்புகிற வர என் மனதை பிசாசு எப்படி சோதிப்பானா, நீ இந்த வாரம் இந்த பிரசங்கத்தை சொல்லாம இருந்திருக்கலாம். ஒரு அடியில சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டேன். ஆமா, ஏதோ ஒரு வார்த்தை சில கடிந்து கொள்ள சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படி எனக்கு தோணும். ஆனா அடுத்த நிமிஷமே கர்த்தர் பேசுவார். ஒரு ஆமே, என்ன சரி நீ அதை யோசி, உட்காந்து யோசி, அந்த பேப்பரையோ அந்த நோட்டையோ எடுத்து பாரு. என்ன சொன்ன? வசனத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யூதா பலப்படுத்துவார், யூதா பலப்படுத்துவார், யூதா உயர்த்துவார். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை நீதான் அந்த யூதா, நீதான் அந்த யூதா, நான் தான் யூதா, என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. முடிச்சுட்டு போ. அது கிடையாது. ஒரு யூதான் என்னன்னு சொன்னதான் நமக்கு புரியும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அது நான் எழுதிட்டு இல்லை. கோனார் உரையில் கோனார் உரை கிடையாது. பழைய நம்ம அலைவோம்ல, அந்த மாதிரி பைபிள்லயே இருக்கு யூதா. ஆமே, எப்பிராயிம் பொய் சொல்லுகிறான், இஸ்ரவேல் உண்மை இல்லாமல் இருக்கிறான். கர்த்தரையே சுத்துறான். அவர் சொல்றார், என்னை சுற்றியே வருகிறான். ஆனால் யூதாவோ வென்றால். ஒரு ஆமே, பரிசுத்தவானோடு உண்மையா இருக்கிறான் என்னோடு. ஒரு அழியிலே சொல்லுங்க. இப்ப இந்த யூதா இது எனக்கு பயங்கர போராட்டமா இருக்கும். நீ நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட 2வது முடிஞ்சு போய் படுத்தா தூக்கமே வராது. ஆமே, கபடுனும் இருதயனும் ஒரு சில இப்படியே பார்த்தாங்க நம்மள, ஐயோ அப்படின்லாம் யோசிப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட செய்திகள், இப்படிப்பட்ட ஊழியத்துல கர்த்தர் திடப்படுத்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிதான் பெரிய பெரிய ஊழியங்கள் வளர்ந்திருக்கிறது. ஒரு அழியிலே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீ மோகன் இருக்கிறாங்க, ஆயா நல்லா இருக்கிற இவ்வளவு வயதுலையும் சபை கட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆண்டோடைய வசனத்தை சொல்லி. ஆமே, ஆரம்ப நாட்கள் கஷ்டம். சபையை கொளுத்துனாங்க. CIT நகர்ல, சைதாப்பேட்ல இருந்து போய் டி நகர் திரும்புகிற இடத்துலதான் அந்த ஊழியங்கள் நடந்தது. மாடியில கூரை நடந்தா அதை கொளுத்திடுவாங்க. ஆனா தொடர் ஜெபம். ஒரு அழிலியா சொல்லுங்க. தொடர் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவது, கடிந்து கொள்ளுதல். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வசனத்தை பிரிச்சு சொல்றது. அதை சொல்லும் போது நான் போன வாரம் வாசிச்சேன் 2 தீமோத்தேயு 2:15, சத்திய வசனத்தை பகுத்து நிதானமாய் போதித்து ஆமே வெட்கப்படாத ஊழியனாய் இருக்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப யூதா என்றால் தேவன் இதுதான் பைபிள்ல கற்றுக் கொடுக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல் ஆசீர்வாதம், அவன் பாலசிங்கமா இருப்பான். இதான் ஆசீர்வாதம். சகோதரரால் புகழப்படுவான். சத்துருவின் கழுத்து மேல அவன் பிடரி இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்க. நிறைய ஊழியர்கள் ஊழியர்கிட்ட போய் செபிக்க சொல்லுவாங்க, தப்பு இல்லை. சில பணத்துக்காக போய் நிற்பாங்க, தேவைகளுக்காக நிற்பாங்க. எனக்கு 1 லட்சம் வேணும், அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்ல, இப்ப 1 லட்சம் ரூபாய் ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ஜெபமும் பண்ணுங்க, உங்ககிட்ட இருந்தா சொல்ல மாட்டேங்க, உங்ககிட்ட இருந்தா. ஆனா நீங்க கேட்காத ஆள் மாதிரி அப்படியே கொடுங்கன்ற வார்த்தை பாவன்ற மாதிரி பாக்குறீங்க. உங்ககிட்ட இருந்தா கொடுங்கன்னு அர்த்தம். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டேங்குது. அதனால நான் யார்ட்டையும் அப்படி போய் கேட்கறது இல்லை. எதற்காக நான் சொல்லுகிறேன்?
அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம தேவனை மறுதலிக்காதபடி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற காரியங்கள சந்தோஷப்படுவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் வருமளவோ அவனுடைய நியாயங்கள் ஆமேன் மறுக்கப்படுவதில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஒரு ஆமேன். சிறுக சிறுக ஆசீர்வதித்தாலும் ஒரு நாள் வரும்போது உன் தேவைகள்லாம் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படும். ஒரு விதவை வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, ஒரு கூட எண்ணெய் தான். ஆனா அந்த வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, 2 பிள்ளைங்க. அந்த அம்மா என்ன யோசிச்சிருக்கும், ஐயோ நாளைக்கு தான் இருக்கு, இது அடுத்த மாசத்துக்கு இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கவனிங்க, அந்த வீட்டின் தலைவன் செத்து போகிறான். அவர் யாரு? தீர்க்கதரிசி. கர்த்தருடைய ஊழியக்காரன் வீட்டுல குறைவுபடுகிறது. இந்த குறைவுபட்ட நேரத்துல அந்த ஒரு கோடை எண்ணெயே மனசுல இருக்கும். கணவரும் செத்து போயிட்டாரு. தீர்க்கதரிசியா இருந்தவர் கர்த்தருக்காக ஓடி 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 ஊழியம் செஞ்சு இந்த வீட்டுல ஒரு கூட என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, the door was knocked by some people. யாரோ ஜனங்களால் கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தா உங்க வீட்டுக்கார் உயிரோடு இருக்கல, கடன் வாங்கியிருந்தாரு, அந்த கடனை திருப்பி கொடுங்க. அடுத்து சொல்றாங்க, கொடுங்கன்னு நிறுத்தல, நேரம் கொடுக்கல, நீ கொடுக்க முடியலன்னா உங்க பிள்ளைகளை அடிமைகளாய் கொண்டு போகிறோம். ஒரு அழிலைய சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்களேன். அந்த அந்த ஊழியக்காரன் அல்ல துதிக்கிற ஒரு வீடா இருக்கிறதுனால எதை வச்சு சொல்றேன், அந்த மரணத்தின் நடுவிலும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், எலிசாவோடு அந்த அம்மா பேசிட்டு ஒரு அழிலைய சொல்லுங்க. அவன் நம்மள என்ன பண்ணிருப்போம், அவர் வந்தார், அங்க போனோம், அதனாலதான் இது நடந்தது. அந்த ஊழிய பாஸ்டமா சும்மா இருக்கு, அதனாலதான் இது நடந்ததே, அதனாலதான் தூக்கி முழு பலி யாரும் விலை போட்டுருவோம். ஆனா நம்ம அப்படி இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார் தீர்க்கதரிசி ஊழியக்காரனை, அவரை எடுத்துக்கொண்டார் யோபுவை போல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிள்ளைகள் அடிமைகளா போறாங்க. இப்போ அந்த ஊழியக்காரன் சும்மா இல்லை, இன்னும் பாருங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்றான். உன்கிட்ட என்ன இருக்கு, இந்த ஆளை உள்ள விட்டே தப்பு, நான் அப்பவே சொன்னனே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ, நான் அப்பவே சொன்ன, கேட்டியா? ரொம்ப விடாத, ரொம்ப பேசாத, ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காத, சொன்னா கேட்கவே மாட்டேன்ற, பட்டாலும் திருந்தல. ஆனா நடந்தது என்ன பாருங்க, எலிசா கேட்டோன்னே அந்த அம்மா ஒரு கூட என்னன்னு உண்மையை சொல்லுது. ஒரு அழிலைய சொல்லு, கொண்டாந்து ஊழியக்கார கையில தராங்க. ஒரு அழிலைய சொல்லுங்களேன். நான் வந்தா எண்ணெயை எடுத்து கொடுத்துடாதீங்க, 1 லிட்டரு நல்லெண்ணெய் எந்தாங்க பாஸ்டர் எடுத்துட்டு போங்க. அன்னைக்கு இருந்தது உண்மையா கொடுத்தது. கவனிங்க கவனிங்க. இப்போ ஆண்டு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. என்ன? இந்த எண்ணெயை கொண்டு போய் உன் வீட்டுல இருக்கிற பாத்திரத்திலாம் ஊத்து. ஆமே, ஊத்துது அந்த அம்மா. இன்னும் மீதி எண்ணெய் இருக்கு, சின்ன குடம் பெரிய பாத்திரம், தெருவுல உள்ள பாத்திரம்லாம் வாங்கு. எல்லா பாத்திரம் எண்ணெய் ஊத்திட்டு பாத்திரங்கள் இல்லை என்று சொன்ன போது எண்ணெய் நின்று போனது. ஒரு அழிலைய சொல்லுங்க. அப்ப அந்த அம்மா என்ன ஆசீர்வாதம், பணத்தை முதல்ல வச்சுதா இல்ல தேவ சமாதானத்தை முதல்ல வச்சுதா? ஒரு அழிலைய சொல்லுங்க. தேவனுடைய ஊழியக்காரன் முதல்ல கனப்படுத்துச்சா இல்ல பிள்ளைகள் ஒரு தப்பு நடந்துருச்சு, ஒரு சின்ன பிரச்சனை, அதையே பெருசு பேசுச்சா? இல்ல, எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருச்சு. ஆமே, கடன் பாறை எல்லாம் போச்சு. கணவர் சேர்த்து 2 பிள்ளைங்க அடிமையா கொண்டு போ. இப்போ இருக்கிறது யாரு? என் முன்னே என் தேவன் எனக்கு கொடுத்த ஊழியக்காரன். ஒரு ஆமே, அவனை கொண்டு எதாகிலும் செய்வார். ஒரு அழிலைய சொல்லுங்களேன். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கல, இந்த எண்ணெயை ஊத்துறாங்க. அந்த அப்ப ஊழியக்காரர் சொல்றாரு, இப்பொழுது இந்த பாத்திரங்களில் உள்ள எண்ணெய் எடுத்துக்கொண்டு போய் விற்று உன் கடனை தீர்த்து நீ ஜீவனம் பண்ண, வாழ்நாள் முழுவதும் சமாதானம். ஒரு அழிலைய சொல்லுங்களேன். அவன் யூதாவுக்கு முதல் ஆசீர்வாதம். ஆமேன். அவன் பாலசிங்கமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்னைக்கு இப்ப முடிவு ஜெபத்துல உங்கள் பலவீனங்கள், உங்க தடைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. 10ஆம் வசனத்துல, கர்த்தர் வருமளவும் உங்கள் கையில அதிகாரம் உங்களை விட்டு போகாது. உங்களுடைய தேவைகள் ஒரு நாள் குறைவு. அதான் அதிகாரம், அதான் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை, அதான் அர்த்தம். ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த யூதா கோத்திரத்துல இயேசு பிறந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதிகாரம் உள்ளவராய் பிசாசை ஜெயம் எடுக்கிற ஒரு செங்கோலை பிடித்த இயேசு பிறந்தது உண்மையானால், துதிக்கிற யூதா கோத்திரமாகி உங்களை கர்த்தர் பாலசிங்கம் போல சகோதர சகோதரிகள் புகழப்படுகிற குடும்பமாய் திருமண காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது ஆசீர்வாதம், யூதாவை பலப்படுத்துவது. ஆமென். நியாயாதிபதிகள் 1:19. The book of Judges chapter 1:19. நியாயாதிபதிகள் 1:19 வாசிக்கலாமா? கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். சரி, போதும். மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். கர்த்தர் யூதாவோடு இருந்தபடியினால், ஆமே, இருந்ததினால் கர்த்தர்
கவனிங்க, முடிக்க துதிக்கிற கூட்டத்தோடு எப்பொழுது கர்த்தர் இருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். கவனிக்குமா, கர்த்தர் உங்களோடு இருந்துட்டா போதும். ஆமே, உண்மையா கர்த்தர் உங்களோடு இருக்கத நீங்க அறிஞ்சிட்டா போதும். பனி போல பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் போகும், ஆமே, தடைகள் மாறி போ. இந்த வாழ்க்கையை நான் உதாரணமா சொல்லலாம், நீங்களும் அப்படிதான் உதாரணம். ஆமே, எத்தனையோ போராட்டம் வருதுதான், பிரச்சனை வருது, தேவை வருது. ஆனா அதையெல்லாம் தாண்டி போக கர்த்தர் கிருபை செய்ய. தாண்டும் போது கவனிங்க, தாண்டும் போது அந்த பள்ளம், பொய் என்கிற பள்ளத்திலே, அநீதி என்கிற பள்ளத்திலே எப்பிராய்மை போல விழுந்து விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளு. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு அலிலே சொல்லுங்க, தடை வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, பண கஷ்டம் வருது, கர்த்தர் தாண்ட உதவி செய்கிறார். தாண்டும் போது நடுப்புற என்ன இருக்கு, அதுக்குள்ள நம்ம விழுந்திருந்தா எப்பொழுதோ உயர்த்தப்பட்டு இருக்கலாம், எப்பொழுதோ மகிமையா இருந்திருக்கலாம், எப்பொழுதோ சொந்த வீடுகளை கொண்டு இருக்கலாம், ஊழியம் பெருசா இருந்திருக்கலாம். ஆனா அந்த பள்ளத்திலே, ஆழத்திலே இருள் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எப்பிராயிம் பொய்களை பேசுகிறான். அல்லேலூயா. இஸ்ரவேலோ வென்றால் எனக்கு உண்மை இல்லாமல் என்னையே சுற்றி வருகிறான், ஆனால் யூதாவோ உண்மை உள்ளவனாய், ஆமே, பரிசுத்தவான்களோட ஐக்கியமாய் இருக்கிறான். ஆமே, அந்த யூதாவை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பால சிங்கமோட சகோதர சகோதர புகழப்படுகிறவராய், செங்கோல் கர்த்தர் வருகிற இரண்டாம் வருகை வருகிற வரை அதிகாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். இரண்டாவது, யூதாவாய் நீங்கள் நான் இருக்கிறபடினாலே கர்த்தர் எப்பொழுது உங்களோடு இருப்பார். உங்க குடும்பத்தோடு, தொழிலோடு, பிள்ளைகளோடு, ஊழியத்தோடு கர்த்தர் இருப்பார். இல்லை என்று சொல்லுகிறவன் பிசாசு, அதை நம்பாதிருங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். திருமண காரியத்தோடு கர்த்தர் கூடவே இருப்பார். ஆமே. மூன்றாவதாக சங்கீதம் 69:5, Psalm 69:5, 69:5, சங்கீதம் 69:5. நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், உமக்கு மறைந்திருக்கவில்லை. 35 மன்னிக்கணும், 61, 35 மன்னிக்கணும், வாசிங்க. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார், அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். மூன்றாவது, கட்டுகிற தேவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல் ஓலை வாசிக்கிறோம், அருமையான குடும்பத்தை தேவன் கட்டுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கூடவே இருப்பார், கட்டுவார், புகழப்படுகிற ஒரு குடும்பமாக. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? திருமணமாகி, ஆமேன், ஹல்லேலூயா, விண்ணரசினப்பன் கர்த்தரை துதிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு தேவனை துதிக்கும் போது 3 ஆசீர்வாதம். கர்த்தர் கட்டுகிறவராய் இருக்கிறார். அதுக்கு இன்னொரு ஆதாரமான வசனம் ஏசாயா 44, ஏசாயா 44, 26 வசனத்தை பாருங்கள். 44, 26, நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. பிசாசு பாழாக்கி போட்டிருக்கிறானா? சிந்தனைகளினாலே, அவிசுவாசத்தினாலே. ஆண்டவர் அந்த பாழான ஸ்தலங்களை எடுத்து கட்டுவார், யூதாவை கட்டுவார். ஆமென். கட்டுகிற தேவன். எரேமியா 33 அதிகாரம், ஜெரேமியா 33:7, 33:7 நாம் வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். 33:7 வசனம், சத்தமா வாசிங்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை நான் கட்டுவேன். ஒரு ஆமேன்னு சொல்ல, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப யூதாவை நான் பலப்படுத்துவேன். ஆமென். எளிமைக்கலாம். எவரையும் பலப்படுத்துவோம், எவரையும் மேன்மைப்படுத்துவோம் கர்த்தராகும். இன்னொரு அறிவிப்பு உங்களுக்கு. இன்று முதல் மாலை ஆராதனைகள் கவனிக்கலாம், விடுதலையின் ஆராதனையா இருக்கும். ஒரு அலிலியா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்க பகல் ஆராதனைக்கு வருகிறவர்களும் தயவு செய்து கேட்டுக்குங்க. அறிவிப்புல சொல்லணும்னு நினைச்சேன். ஆண்டவர் பகல் ஆராதனைக்கு வருகிற உங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது கட்டுகள், தீராத பிரச்சனைகள், வியாதிகள் இருந்தால், ஆமேன், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்க குடும்பத்துல ஆசீர்வாத குறைவுகள், ஆமே, கர்ப்பமா இருக்கலாம், தொழில பிரச்சனையா இருக்கலாம், தயவு செய்து இன்று முதல் மாலை ஆராதனை ஒரு கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற ஆராதனையாக. ஒரு அணியில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அபிஷேகம் பெறாமல் இருந்தாலும் நீங்க மாலை ஆராதனைக்கு வாங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க வர வேண்டும் என்பதற்கு நான் சொல்லல, நிச்சயமாகவே அதை பிரத்யேகமாக நான் செய்வேன்னு கர்த்தர் சொன்னதினாலே இனி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைகள் பிரதர்ஷனி ஒத்துழைக்கணும். 6:30 இங்க இருந்து பெரிய பாடல்கள் முதல்
முதற்கொண்டு அபிஷேக பாடல்களை பாடி அந்த 1.5 மணி நேரம் ஒரு விசேஷித்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமைகளை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமே. இதை குறித்து உங்கள் மனம் சிந்தனை என்ன சொல்லுகிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்காக தான் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள், கட்டி உள்ளவர்கள், வீட்டு பக்கத்துல பிரச்சனை உள்ளவங்க நீங்க அழைத்து கொண்டு வந்து ஆலயத்தில் அமர்த்துங்கள். நிச்சயமா ஒரு பெரிய விடுதலை தருவார். இது உங்களுக்காகவே செய்யப்படுகிற ஆராதனை. ஒரு ஆமீன் சொல்லாமா? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கண்களை மூடலாமா? யூதா ஆமீன். ஒரு பாலசிங்கம் கர்த்தர் வருமளவோ அவனை விட்டு அதிகாரம் நீங்குவது இல்லை. அவன் யூதாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவனை கட்டு வைக்கிறார். அல்லேலூயா. அவனை மீண்டுமாக எடுத்து புதுப்பித்து திரும்பவும் யூதாவை பலப்படுத்தி கர்த்தர் கூடவே இருந்து கட்டுகிற தேவனாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உமக்கு நன்றி.